பிரியாணிக்கு பச்சடிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வித்தியாசமான கலர்ஃபுல் பச்சடி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல இந்த மாதிரி வெங்காயம் வந்துட்டு நல்லா இது மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு சாப் பண்ணிட்டு நல்லா தண்ணியில ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பனா அந்த வெங்காயத்தோட காரம் வந்து இருக்காது. பச்சடி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, இதுல தக்காளி பழம், வெள்ளரிக்காய், அப்புறமேட்டு கேரட் மூணையும் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பாதி பச்சை மிளகாய விதையை நீக்கிட்டு நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட்டையும் இதுல சேர்த்திக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் அதையும் சேர்த்திக்கலாம். அதுல பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எப்போதும் செய்யற பச்சடியில இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல்லான பச்சடி இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல கலர் பார்க்கவே. நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான பச்சடி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க பிரியாணிக்கு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செம கலர்ஃபுல்லான பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.